Realmeலேருந்து 10 Pro மற்றும் 10 Pro Plus அப்படிங்கிற 2 புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த 2 ஃபோனில் ஹையஸ்ட் எண்டான Realme 10 Pro Plus-ஐ பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனில் எல்லா விஷயங்களும் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த Realmeயோட 10 Pro Plus-ஐ பொறுத்தவரை நமக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. காரணம் இது ஒரு 61 டிகிரிக்கான கர்வ்டு OLED டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளேயாக வருது. 120 ஹெட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டச் சாம்பிளிங்கை பொறுத்தவரை 360 ஹெட்ஸ் வரையும் தராங்க. இது போக நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் சாம்பிளிங் ரேட்டாக 1260 ஹெட்ஸாக வருது. அதனால் ரொம்ப ஃபாஸ்டான ஒரு ரெஸ்பான்சிவான டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. இது போக 100% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட், 800 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் போது, HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேக்கு 93.65% வருது. ஸோ ரொம்ப ஒரு டாப் நாச்சான டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நமக்கு பஞ்ச் ஹோலாக வருது. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த டிஸ்பிளேல தராங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு ரொம்ப டாப் நாச்சான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1080 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.6 GHz கார்டெக்ஸ் A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G68 MC4 GPU வருது. ஸோ ஓரளவு ப்ராசரோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இது 42வது ரேங்க் வருது. அதாவது ஒரு பி கிரேட் ப்ராசராக வருது. ஸோ பேசிக்காக ஹெவியான கேம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இதில் விளையாட முடியும். ஸோ மல்டி டாஸ்கிங் ஹெவியான கேம்ஸ் எல்லாத்துக்கும் இது செட் ஆகும். மற்றபடி ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM வித் 250GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM வித் 250GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. இந்தியாவுக்கு வரும்போது ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். மேலும் இந்த ஃபோனுக்கு 8GB வரையும் விர்ச்சுவல் ரேம் கெப்பாசிட்டியும் கொடுக்குறாங்க. இது போக எக்ஸாசிஸ் லீனியர் மோட்டர் சப்போர்ட்டும் தராங்க. இதன் மூலமாக 4D கேம் வைப்ரேஷன் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ கேமிங் விளையாடும் போது வைப்ரேஷனை ரியலிஸ்டிக்காக உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். மற்றபடி இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. இந்த ஃபோன் Android 13 OS Realmeயோட UI 4.0 ரன் ஆகுது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 108 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட HM6 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. f1.75 ஆப்பர்ச்சரில் வருது LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சார் கொடுக்குறாங்க. இந்த கேமராவில் 112 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இது சோனியோட IMX355 சென்சார் f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மூணாவது ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. 4 cm வரையும் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எடுக்க முடியும். f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. அடுத்தபடியாக செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட S5K3P9 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. f2.45 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் தராங்க. 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அதுக்கு போல USB Type-C ஆடியோ தான் தராங்க. மேலும் இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்கு. 5G-க்கான SANSA சப்போர்ட் தராங்க. ஸோ இந்தியாவில் உள்ள எல்லா விதமான சிம்மும் இதில் 5G சப்போர்ட் ஆகும். இது போல் Dual 4G VoLTE, Wi-Fi 6 மாதிரி சப்போர்ட்டும் இருக்கு. அடுத்தபடியாக பேட்டரிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு பெரிய 5000 mAh பேட்டரி தராங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C போர்ட் தராங்க. இந்த ஃபோனை வச்சு சார்ஜ் பண்ணும்போது 50% சார்ஜ் வெறும் 17 நிமிஷத்தில் சார்ஜ் ஆயிரும் சொல்கிறாங்க. அவ்வளோ வேகமாக இதால் சார்ஜ் பண்ண முடியும். கடைசியாக இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு அஃபிஷியல் பிரைஸ் தெரியல. ஆனால் சைனா லான்ச் பண்ணும்போது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 20,000 அப்படிங்கிற பிரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியாவுக்கு வரும்போது ஒரு 22,000 25,000 லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் என்ன பிரைசிங் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்றேன். சோ நீங்க இந்த Realmeயோட 10 Pro Plus பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.